பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த மாலை வேளையில் இந்த ஷபாத்தில் என்னோடு கூட தேவனுடைய பாதத்தில் இளைப்பாரும்படி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வசனங்களை கேட்கும்படி கூடியிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. புதிய உடன்படிக்கை என்கிற தலைப்பில் நாம் சீரியஸ் ஆஃப் சர்மன்ஸ் கிட்டத்தட்ட இன்றைக்கு 23வது செய்தியாக புதிய உடன்படிக்கை குறித்ததான செய்திகளை நாம் தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையை பற்றி பேச வேண்டும் என்றால் நிச்சயமாக முதல் உடன்படிக்கையை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். கிருபையை பற்றி பேச வேண்டும் என்றால் கண்டிப்பாக நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா இவைகள் இரண்டையும் ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. யூ cannot separate the first commandment and the second commandment and the law and the grace. Hallelujah. எங்களுடைய நம்பிக்கை குறிப்பாய் தேவசுத்தம் திருச்சபையில் வேத புஸ்தகம் என்பது எங்களுக்கு ஒரே புஸ்தகம். we don't see it as a two books. நாங்கள் அதை இரண்டு புத்தகமாய் பார்க்கவில்லை. நாங்கள் ஒரே புத்தகமாகும், தேவனுடைய ஒரே திட்டமாகவும் தேவனுடைய ஒரே பிளானாகவும் நாங்கள் அதை பார்க்கிறோம். ஆமென். ஆகவே எங்களுக்கு எல்லா உடன்படிக்கைகளும் ஒன்றுதான். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடு ஆமென் புதிய உடன்படிக்கை அல்லது கிருபை இவை அனைத்தையும் ஆதியாகமம் ஆமென் 1ஆம் அதிகாரத்திலிருந்தே ஆமென் தியானிக்கும்படியான ஒரு விசேஷித்த கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுவே ஆமென் நிச்சயமாக இந்த 23 வாரங்களும் அதைத்தான் நாம் கற்று வருகிறோம். நான் அதற்காக தேவனை மனதார துதிக்கிறேன். அவர் கொடுக்கிற ஒவ்வொரு சத்தியங்களுக்காகவும் வெளிப்பாடுகளுக்காக நான் கர்த்தரை என்ன செய்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். மீண்டும் இந்த மாலை வேளையில் how can I obey the law of God? தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு நான் எப்படி கீழ்ப்படிவது அல்லது அதை எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் அபியாசிப்பது, நடைமுறைக்கு நான் எப்படி கொண்டு வருவது என்பதை பார்த்து வருகிறோம். ரொம்ப சிம்பிள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை நீங்கள் கை கொண்டாலே போதும். மத்தேயு 5, 6, 7 அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் போதித்த ஒவ்வொரு போதனைகளையும் நீங்கள் கை கொண்டாலே போதும். நீங்கள் தோராவினுடைய ஆமென் எல்லா ஆமென் சத்தியங்களையும் நீங்கள் கை கொண்டு விடுகிறீர்கள். அவ்வளோதான். தயவுசெய்து நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். தோரா என்பது பழைய ஏற்பாடு என்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அவர் புதிய வெளிப்பாடுகளை புதிய சத்தியங்களை கொடுத்தார் என்று இல்லவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் செய்த காரியம் என்ன? நியாயப்பிரமாணத்தினுடைய சத்தியங்களை மிக சரியான முறையில் ஜனங்களுக்கு என்ன செய்தார்? அவர் போதித்தார். He never changed the law. ஒரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மாற்றவோ அதை ஒழிக்கவோ வரவில்லை. இன்ஃபேக்ட் அதை நிறைவேற்றவும், அது மாத்திரமல்ல அதை இன்னும் உயரமான ஒரு இடத்தில் கொண்டு வந்து வைத்து அது இருந்த நிலையை காட்டிலும் இன்னும் மேன்மையான நிலையில் நியாயப்பிரமாணத்தையும் ஆமென் அதனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கர்த்தர் வைத்து நமக்கு என்ன செய்கிறார்? அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. He never changed the law. மேபி ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுவாங்க. இந்த சீரியஸ் ஆஃப் மெசேஜஸில் நான் கொடுக்குற ஒவ்வொரு வசனமும் முக்கியம். ஒருவேளை ஒரு தடவை சொல்கிறது நான் திரும்ப சொல்லாமல் இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு சில விஷயங்களை எனக்கு ஞாபகத்துக்கு வரும்பொழுது நான் மேற்கோள் காட்டுகிறது. நீங்கள் அப்படியே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அதை மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை, அதாவது கிருபையை மிகப்படுத்தி பேசுகிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை ஆமென் உதாசீனப்படுத்துகிறவர்கள் காண்பிக்கிற வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்களுடைய வேத புஸ்தகத்தை பாருங்கள். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாகும். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். கவனிங்க. இப்போது இந்த இடத்துல நான் வாசித்த ஒரு வார்த்தை நம்மளை அப்படியே தலை சுத்த வச்சுருக்கோம். எது? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமானால் நியாயப்பிரமாணம் என்ன செய்யப்பட வேண்டும்? மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனம் ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆசாரியத்துவம் மாற்றப்படுகிறது என்றால்
முதலாம் உடன்படிக்கையில் தேவன் ஆசாரியத்துவமாக எந்த ஆசாரியத்துவத்தை வைத்திருந்தார்? லேவியின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். லேவியும் அவனுடைய குடும்பத்தார்கள் மாத்திரமே ஆசாரியர்களாக இருந்தார்கள். ஆமென். ஏற்கனவே நான் சொன்னது போல இட் இஸ் அ டெம்பரவரி லா. எது? லேவியை குறித்ததான ஆசாரியத்துவம், லேவியின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் இஸ் அ டெம்பரவரி லா. செரிமனிஸ் எல்லாம் டெம்பரவரின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா கடந்த 2 நாட்களில்? அந்த ஆஃப்ரிங்ஸ் எல்லாம் டெம்பரவரின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் லேவியனுடைய முறைமையின்படியான ஆசாரியத்துவம் என்பது டெம்பரவரி தான். இட் இஸ் நாட் பர்மனெண்ட். பர்மனெண்ட்டான ஆசாரியத்துவம் எது அப்படின்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். எப்படி? ஓகே, இதை பற்றி நாம் இப்போ விளக்கலை, ஜஸ்ட் மனசில் வச்சுக்கோங்க. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் தான் பர்மனெண்ட். நீங்கள் பைபிளை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், லேவியின் ஆசாரியத்துவத்திலிருந்து ஆண்டவர் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்திற்கு என்ன செய்கிறார்? ஆசாரியத்துவத்தை மாற்றுகிறார். அந்த பிரீஸ்ட்ஹுட் மாறுது. பட் உண்மை என்னன்னா, லேவியனுடைய ஆசாரியத்துவம் வருவதற்கு முன்பதாகவே எது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, நியாயப்பிரமாணத்தை, அதாவது அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை நீங்களும் நானும் கீழ்ப்படிவதற்காக எழுதி கொடுக்கப்பட்ட அந்த 10 கற்பனைகள், இவைகள் மோசேயின் மூலமாக சீனாய் மலையில் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் போன்றவர்கள் அதை கடைபிடித்தது மாதிரியே லேவியனுடைய ஆசாரியத்துவம் வருவதற்கு முன்பதாகவே த பெர்மனன்ட் பிரீஸ்ட்ஹுட் ஆகிய மெல்கிசேதேக்கினுடைய பிரீஸ்ட்ஹுட் ஏற்கனவே இருந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு என்கிற ஆசாரியனுக்கு, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுக்கு என்ன செஞ்சார்? தசம பாகங்களை கொடுத்தார் என்றும், அந்த மெல்கிசேதேக் என்கிறவர் ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தார் என்பதை நம்ம ஆதி ஆகமத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஏற்கனவே the permanent law was there, that permanent priesthood was there. டெம்பரவரி ஆண்டவர் லேவியினுடைய priesthood வைக்கிறாரு. தென் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் பண்ணி உயிரோடு கூட எழும்புவதற்கு பின்பதாக அந்த ஆசாரியத்துவம், லேவியினுடைய ஆசாரியத்துவம் திரும்பவும் once again even to the permanent priesthood, திரும்பவும் ஏற்கனவே இருந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்திற்கு மாறுகிறது. சரியா? ஸோ இந்த வசனத்தை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்திலிருந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மாறிவிட்டதுனால நியாயப்பிரமாணத்தையும் ஆண்டவர் மாற்றிவிட்டார். நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கிருபைக்கு மாற்றிவிட்டார். இனிமேலும் நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேர்டை தப்பு. நல்லா அந்த வசனத்தை கவனமாக கவனிங்க. ஆசாரியத்துவம் லேவியினிடத்திலிருந்து, கவனிங்க, ஆசாரியத்துவம் லேவியினிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மாறுகிற போல நியாயப்பிரமாணமும் லேவியினிடத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு மாறுது. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. அங்கே சேஞ்ச்டுன்ற வேர்டு வந்திருக்கு பாருங்க, மாற்றப்பட்டிருக்கும் என்ற வேர்டு கிரீக் வேர்டு மெட்டாதீமி என்கிற ஒரு கிரீக் வேர்டு. அந்த வேர்டனுடைய சரியான அர்த்தம் டிரான்ஸ்போஸ்ன்னு அர்த்தம். டிரான்ஸ்போஸ் தெரியுமா? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, டிரான்ஸ்போஸ் ஆகிறது. நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் மாற்றலை. அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு பதிலாக, தோராவுக்கு பதிலாக தேவன் கிருபையை தரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தோராவுக்கு பதிலாக கிருபை அல்ல, தோராவே நியாயப்பிரமாணமே இட் ஹஸ் சேஞ்ச்டு த பிளேஸ். அவ்வளோதான். லேவியின் கோத்திரத்தில் இருந்த அவர்கள் கையாண்டு வந்த, அவர்கள் கற்றுக் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் அவரிடத்திலிருந்து வாங்கி யார் கையில் கொடுத்துட்டாரு? உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கினுடைய வம்சாவளியில் வந்த, அல்லது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நியாயப்பிரமாணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது, டிரான்ஸ்போஸ் பண்ணப்படுகிறது. இன்ஃபேக்ட் இட் வாஸ் கிவன் இன் அ பெட்டர் ஹேண்ட்ஸ். ஆமென். பெட்டரான ஒரு நபரிடத்தில் அந்த நியாயப்பிரமாணம் போய் சேருகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? உதாரணத்தை, என்கிட்ட ஒரு கார் இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன செய்கிறேன், காரை நான் என்கிட்டருந்து உங்ககிட்ட நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன் இல்லையா? அப்போது கார் என்ன செய்கிறது, என்னிடத்திலிருந்து உங்களிடத்திற்கு மெட்டாதீமி ஆகிறது, என்னிடத்திலிருந்து உங்களிடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, டிரான்ஸ்போஸ் ஆகுது. கார் மாறல, ஆளு தான் மாறுறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் மாறவில்லை.
இட் நெவர் சேஞ்சஸ். ஏன்னா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:8 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். God never replaced grace instead of Torah. No, he metatheme, he transposed. ஏன்னா அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். தமிழில் குறைந்த மொழியாக்கம். இன்ஃபேக்ட் இவர்கள் போதிப்பது போல அந்த இடத்துல ஆண்டவர் இதற்கு பதிலாக வேறொன்றை அப்படின்ற வேர்டு அங்கே வந்திருக்கணும்னா, அங்கே வந்திருக்க வேண்டிய கிரேக்க வேர்டு அலோசோ என்கிற ஒரு கிரேக் வேர்டு வந்திருக்கும். அலோசோ, that means replace. பட் இங்கே வந்திருக்கிற வேர்டு அலோசோ அல்ல, என் அன்பு தேவனுடைய, இட் மீன்ஸ் டிரான்ஸ்போஸ். எப்படி ஆண்டவர் ஏனோக்கை என்ன செஞ்சார்? எடுத்துக்கொண்டார். அங்கே வந்திருக்கு இல்லையா, ஏனோக்கு காணப்படாமல் போனான், டிரான்ஸ்போஸ் ஆயிட்டான். அதுதான் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கேவ் இட் இன் அ பெட்டர் ஹேண்ட்ஸ். ஆமென். சரியான முறையில் அவைகளை கற்றுக் கொடுக்கிறவருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை எழுதினவர் கையிலே நியாயப்பிரமாணம் இருக்கும் என்றால், ஆமென், நியாயப்பிரமாணத்தை எழுதினவரே உங்களுக்கு போதிக்கிறார் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை கேட்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கும் இல்லையா? அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நாட்களிலே அவர் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்த பொழுது திரளான ஜனங்கள் அவர் பின்னாடி போகிறாங்க. உங்களுக்கு அதனுடைய பின்னணியை கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். தென் 1-2 உதாரணங்களை எப்படி அழகாக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை போதித்தார் என்றும் என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். so that we will also love the law of God. amen. கவனிங்க, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா sometimes we need to know the background of the Bible. அதாவது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தோடு உங்களுக்கு பைபிள் முடியுது, அப்படித்தானே? பட் ஆக்சுவலாக நீங்கள் தனாக் ஓல்ட் டெஸ்டமெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா, யூதர்கள் அதை சரியான முறையில் அதை வந்து வகைப்படுத்தி இருக்கும் பொழுது எக்ஸாக்டாக ஹிஸ்டாரிக்கலி, அதாவது நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் வேத புஸ்தகம் பழைய ஏற்பாடு முடியணும்னா 2 நாளாகமத்தில் தான் முடியும். 2 நாளாகமத்தில் தான் முடியும். சரி, முடிஞ்சதுக்கப்புறம் சுமார் ஒரு 430 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் இயர்ஸ். சைலண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், அதாவது யூதர்கள் குறிப்பாய் மெசியாவினுடைய வருகைக்காக மிக ஆவலோடு காத்து கொண்டிருந்த வருஷங்கள் அந்த வருஷங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா பலருக்கு அந்த நாட்களில் என்ன நடந்தது அப்படின்னு தெரியாது. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். கிரேக்கர்களுடைய படையெடுப்பு நிமித்தமாக கிரேக்க நாகரீகம் இஸ்ரேலில் பரம்பி விட்டது. ரைட்? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கிரேக்க நாகரீகத்தை பின்பற்றி போயிடுச்சு. எப்படி நமக்கு எல்லாருக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சர் பிடிச்சிருக்கு இல்லையா? இப்போ நம்ம தேசத்துக்குன்னு ஒரு பாரம்பரிய உடை இருக்குது இல்லையா? வேஷ்டி ஷர்ட்டுன்னு இருந்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷர்ட் போட்டு டை போட்டு உட்காந்துருக்கிறேன். எங்கேயோ நம்மளை என்ன செய்திருக்கிறது? வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன செய்திருக்கிறது? நம்மளை என்ன செஞ்சுருக்கிறது? பாதித்திருக்கிறது இல்லையா? அது போலவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேக்கர்களுடைய நாகரிகம் அன்றைக்கு மாவீரன் அலெக்சாண்டருடைய படையெடுப்புக்கு பின்பதாக உலகத்தை வெகுவாக பாதித்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை ரொம்ப பாதிச்சிச்சு. மோர் ஆர் லெஸ் கிரேக்க நாகரிகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய யூரோப்பியன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர்னே சொல்லலாம். ஆடம்பரங்கள், களியாட்டுக்கள், நடனங்கள், பாவங்கள், இதெல்லாம் தான். ஸோ ஒரு கூட்ட யூத ஜனங்கள் அதை பிடிச்சிச்சு, அதை பின்பற்றி போகிறாங்க. இந்த சமயத்தில் தான் பைபிள், அதாவது எபிரேய மொழியிலிருந்த பைபிளானது கிரேக்க மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்படுகிறது. அதை செப்ஜிகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? இதை வந்து யூதர்களில் ஒரு சில கூட்டம் எதிர்த்தார்கள். கிரேக்க நாகரீகத்தை பின்பற்றி போன, அதை விரும்பி போன கூட்டங்க பார்த்தீங்கன்னா சதுசேயர். அதற்கு முன்பு வரை இந்த சதுசேயர், பரிசேயர் போன்ற கூட்டங்கள்லாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் அவளை பார்க்க முடியாது. அதாவது புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் இடைப்பட்ட இந்த 400 வருஷ காலத்தில் எழும்பினவர்கள் தான் இவங்க. ஸோ சதுசேயர்கள் அப்படின்றவங்க ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள். அவங்களாம் ரொம்ப பணக்காரங்க, தேவாலயத்தை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவங்க, தேவாலயத்தை சுற்றிலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. இவங்களுடைய மெயின் மோட்டிவே என்ன தான்? பணம் தான். ரைட்? ஆகவே இவங்க கிரேக்க கல்ச்சரை ரொம்ப விரும்பினாங்க, கிரேக்க நாகரீகத்தை விரும்பினாங்க. அதே நேரத்தில் பரிசேயர்கள் என்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசேயர்கள் ஆர் வெரி குட் பீப்புள்.
ஆமென். இயேசு கிறிஸ்துவை பின்வருகிற நாட்களிலே அவர்கள் எதிர்த்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் நான் சொல்லுகிற காலகட்டத்தில் அவர்கள் எழும்பியதனுடைய நோக்கம், சரியான நோக்கம் என்னன்னா, ஒரு நாளும் நாங்கள் வேத புஸ்தகத்தை எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழியாக்கம் பண்ண விடமாட்டோம். ஏன்னா அதனுடைய சத்துக்கள் குறைஞ்சிடும், அதனுடைய சத்தியங்களில் மாற்றம் வரும் அப்படின்னு அவங்க போராடினாங்க. உண்மைதான். என்னைக்கு வேத புஸ்தகம் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழியாக்கம் பண்ணப்பட்டதோ, அதற்கு பின்பு லாட்டினுக்கு மொழியாக்கம் பண்ணப்பட்டதோ, நல்லது. மொழியாக்கம் பண்ணினதனுடைய விளைவு இன்றைக்கி நீங்களும் நானும் பைபிள் எல்லாரும் கற்றுக்கொள்ள முடிந்தாலும், ஆனால் உண்மையாகவே எபிரேய மொழியிலே படிக்கிற மாதிரி நிச்சயமாக வராது. அதை நான் சொல்லுவேன். அப்போது இதை எதிர்த்த ஒரு கூட்டம் தான் பரிசேயருடைய கூட்டம். எதிர்த்து அதற்காக போராடினார்கள், அவங்க வந்து யுத்தம் பண்ணினாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்திருக்கு. அதோடு கூட வேத பாரகர்கள் என்கிற கூட்டம், செலேத்தியர்கள் என்கிற கூட்டம், இப்படி நிறையா கூட்டங்கள்லாம் அந்த நாளில் எழும்பிட்டு. ஹல்லேலூயா. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி இந்த பரிசேயர்கள் அப்படின்னு சொல்கிற கூட்டத்தில் 7 kinds of Pharisees இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை கைண்டு? 7 kind of Pharisees. இப்போ நீங்கள் பரிசேயர்கள் மோசமானவர்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இயேசுவையே நீங்கள் மோசமானவர்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் யார்? ஒரு பரிசேயன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் யார்? He is also a Pharisee. They are from the sect of Pharisees. நான் சொன்னேனே 7 விதமான பரிசேயர்களில் இந்த முதல் 2 தர பரிசேயர்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே தேவனை நேசிக்கிறவங்க, உண்மையாகவே கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளின்படி நடக்கிறவங்க, உண்மையாகவே ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்கள். அந்த டைப் ஆஃப் பரிசேயர்கள் அவர்களும் இருந்தார்கள் அந்த நாளிலே. ஸோ இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே அவர் எதிர்த்த பரிசேயர்கள் அதுக்கப்புறம் இந்த 3, 4, 5, 6, 7 இருக்கிறாங்க பாருங்கள், அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பரிசேயர்களையும் அவர்களுடைய போதனைகளையும் தான் ஆண்டவர் எதிர்த்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவருமே யார் தான்? ஒரு பரிசேயன் தான். ஸோ பரிசேயன் என்றால் ஒரு தவறான வார்த்தை அல்ல. புருஷன் பரிசேயன் என்று சொன்னால் they are the teachers of the law. தேவனுடைய பிரமாணங்களை போதித்தவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டின் நாட்களில், அதாவது நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெபாலயங்கள் கிடையாது, சினகாக்ஸ் எல்லாம் கிடையாது. தேவாலயம் மட்டுமே எருசலேமில் உண்டு. ஆனால் இந்த 400 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் நிறைய ஜெபாலயங்கள் கிராமங்கள் தோறும் எழும்பிட்டு. கப்பர்நகூமில் ஜெபாலயம், ஒவ்வொரு இடங்களில் ஜெபாலயங்கள்னு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 400 வருஷ காலத்தில் ஏராளமான ரபிமார்கள் எழும்பி கர்த்தருடைய வசனத்தை போதித்து, மெசியா வரப்போகிறார், தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் பொழுது மெசியா வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்லி அவர்கள் நியாயப்பிரமாணத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகையை, காலங்களை அவர்கள் கணக்கிட்டார்கள். ஆமென். பிலேயாம் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், இன்னும் பல தீர்க்க தரிசனங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அஃப்கோர்ஸ் they were right that Messiah is going to come. நிச்சயமாக சொல்கிறேன். அப்புறம் ஏன் அவரை தவற விட்டாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி வேற கதை இருக்குது, ரைட்? வேற காரியங்கள் இருக்குது. இப்போ அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுனால நிறைய ரபிமார்கள் எழும்பி, நிறைய பரிசேயர்கள் எழும்பி, கிராமமாக தெரு தெருவாக நின்று தேவனுடைய பிரமாணங்களை என்ன செஞ்சாங்க? கற்றுக் கொடுத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த காலத்தில் தான் இந்த டிசைபிள்ஷிப்னு சொல்கிறோமே, சீஷத்துவம் வளர்ந்து பெருகிட்டு. எல்லாருக்குள்ளும் எதிர்பார்ப்பு, மேசியா வரப்போகிறார். ஒவ்வொரு தாய்மார்களுக்குள்ளும் ஒரு வாஞ்ச ஏக்கன்னா, ஏன் வயிற்றில் மேசியா பிறக்கணும். வயிற்றில் கரு உற்ற உடனே அவங்க கையை வச்சு என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தாய் தன் குழந்தையை பெற்று எடுத்த உடனே வேகமாக வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து என்ன சொல்லுவாங்களாம்? மெசியா பிறந்திருக்கிறார், மெசியா பிறந்திருக்கிறார் அப்படின்னா. அந்த அளவுக்கு மேசியாவை எதிர்பார்க்கிற ஒரு காலம். ஆமென். அதனால தான் பாருங்க, மரியாள் கூட she was ready for Messiah. தேவதூதன் வந்து சொன்ன உடனே அவ ஏற்றுக்கொள்கிறார். யோசேப்பு மெசியாவுக்காக காத்து கிடக்கிறாங்க. தேவாலயத்தில் சிமியோன் என்கிற ஒரு வயதானவர் மெசியா வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. அன்னாள் என்கிற ஒரு வயதான தாய் மெசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். விரியம்பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு உங்களை தப்பித்துக்கொள்ள வகை தேடினவன் யார்? மெசியாவுக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால நிறைய பேர் எழும்பி நியாயப்பிரமாணத்தை போதிக்க ஆரம்பித்தாங்க, கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எப்படி இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அன்னைக்கும் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க.
இப்போ ஆப்வியஸ்லி இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், எல்லாரும் பைபிளெல்லாம் எடுத்து பேசுகிறாங்க, உபதேசங்களை நிறையா கேட்குறோம். அதுவும் இந்த குவாரண்டைன் டைமில் ஒன்றா ரெண்டா எந்த சேனலில் பார்க்குறதுனே தெரியல. டிவியில் மட்டும் சேனல் இல்லை, ஃபேஸ்புக்லேயும் சேனல், ஃபேஸ்புக்லேயும் டிவின்னு சொல்லி அம்மன் ஸ்தோத்திரம் பயங்கரமாக போதனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எது சரி எது தவறுன்னே நமக்கு என்ன செய்யலை தெரியல. இதே மாதிரி தான் அன்னைக்கும் சின்ன நாடாகி இஸ்ரவேலுக்குள்ள அவ்வளவு எண்ணிலடங்காத ரபிமார்கள் எழும்பி கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறாங்க, பரிசேயர்கள் போதிக்கிறாங்க, வேதபாரகர்கள் போதிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக ஆளுக்கு அவங்கவங்க இஷ்டத்துக்கு போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட்? இதில் என்ன நடந்தது அப்படின்னா, ஏற்கனவே இருந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய கற்பனைகள் கட்டளைகளோடு கூட சேர்த்து நேற்றைக்கு நான் சொன்னது போல சில பரிசேயர்கள், நாட் எவ்ரி ஒன், சில பரிசேயர்கள் அதிக பாரமான கட்டளைகளை ஜனங்கள் மேலே சுமத்தினார்கள். அது குறிப்பாக 3 விஷயத்தில் அவங்க அதிக பாரத்தை ஜனங்களுக்கு ஏற்றினார்கள். ஒன்று வாஷிங், சுத்திகரிப்புன்ற விஷயம். நான் சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், கேலியாகவும் இருக்கும். எப்படி கை கழுவுறதுன்றதுக்கு கூட பரிசேயர்கள் என்ன வச்சுருந்தாங்க, சட்டத்திட்டம் வைத்திருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தில் அப்படியெல்லாம் கிடையாது, இப்படி தான் கை கழுவணும்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கையை கழுவுறான் அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணி என்னென்னா இப்படி விழாதான், எப்படி விழணும், கையை கழுவிட்டு இப்படி கையை தூக்குறான்னா தண்ணி என்ன செய்யணும். இன்ஃபேக்ட் இந்த சர்ஜரிக்கு டாக்டர்ஸ் போகும்பொழுது க்ளவுஸ் எப்படி மாட்டுவாங்க, ரொம்ப கவனமாக அதை ரொம்ப வந்து சுத்தமாக வச்சுக்கணுன்றதுக்காக அதை மாற்று ஒரு முறை இருக்கு மாதிரி, அது மாதிரி கையை கூட இப்படித்தான் கழுவணும், இல்லாட்டா தீட்டு. இந்த அளவுக்கு வாஷிங், அதாவது கழுவுதல், சுத்திகரித்தல் என்கிற செர்மனியில் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் இல்லை. தெளிவாக இருந்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து எதை எதிர்த்தார், எதற்கு விரோதமாக அவர் நின்னார், எதை கடிந்து கொண்டார் என்பது நமக்கு வேணும். பலர் அவர் நியாயப்பிரமாணத்தை எதிர்த்தார் என்று போதித்து கொண்டிருக்கிறாங்க. யூ மேக்கிங் எ பிக் மிஸ்டேக். அவர் எதற்கு விரோதமாய் பேசுகிறார் என்றால், ஒன்று, இந்த பரிசேயர்கள், ஒரு குறிப்பிட்ட பரிசேயருடைய கூட்டம் ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி எப்படி இன்னைக்கு கள்ள உபதேசம், செழிப்புன்ற பேரில் இன்னைக்கு ஜனங்களை ஏமாற்றி ஸ்தோத்திரம் வைத்து கொண்டிருக்கிறது. அதே போல் அன்னைக்கு நியாயப்பிரமாணம் என்று சொல்லி அவர்களாகவே தங்களுடைய சொந்த சட்டதிட்டங்களை, இதை மிஷ்னா அப்படின்னு சொல்லுவாங்க, கமாரா அப்படின்னு சொல்லுவாங்க, தல்மூத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ரைட்? தோரான ஒரு விஷயம் போதும் ஜனங்களுக்கு. ஆனால் இத்தோடு கூட சேர்த்து ஓரல் தோரா என்று வாய்மொழியில் அவர்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், இவைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ள புகுத்தி படாத பாடுபடுத்தினாங்க. கழுவுறது, கை கழுவுறது, வாஷிங் செர்மனிஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைதிங்கில், தசம பாகத்தில் எத்தனை பிரின்சிபல்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல வேலை இதெல்லாம் நமக்கு தெரியலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி இதை சொல்லி கொடுத்துட்டோம், அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம ஆட்களை எப்படி சுரண்டணுமோ, எல்லாரும் இல்லை, சிலர் இந்த தசமபாகம் என்கிற வார்த்தையை வச்சு ஜனங்களை மொட்டை அடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் அதையும் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தசமபாகத்தை எப்படி கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் கொடுக்கலாம், மிக அழகாக நியாயப்பிரமாணத்தில் அதுக்குன்னு ஒரு சாப்டரை ஆண்டவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். 10 principles to tithe. பியூட்டிஃபுல்லி இருக்குது. என் அன்பு ஒரு நாள் அதை பார்ப்போம், கவனிங்க. ஆனால் இவங்க நியாயப்பிரமாணத்தில் சொல்லாத பல எக்ஸ்ட்ரா பிட்டை உள்ளே போட்டு, எப்படி இன்னைக்கு பங்காளர் திட்டம், இன்னைக்கு அந்த திட்டம், நீங்கள் கர்த்தருடைய வீட்டை கட்டினால் தேவன் உங்கள் வீட்டை கட்டுவார். ரைட்? நீங்கள் ₹1 கொடுக்குற 100 பேர் தேவை, ₹100 கொடுக்குற 1000 பேர் தேவை. இந்த மாதிரி எப்படி, அதாவது இதெல்லாம் மேன்மேடு திட்டங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட்? அப்படி பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே ஸ்க்ரீனில் ஜிபே வர்றது, மற்ற அக்கௌண்ட் நம்பர்லாம் வர்றது, கிரெடிட் கார்டு நம்பர்லாம் வர்றது. இதெல்லாம் நூதனமான இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுதான் நியாயப்பிரமாணத்தை போன்ற விஷயங்கள் தான் வைங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவன், ஐம் நாட் அகெயின்ஸ்ட் டைதிங். வெல், we need to understand the principle of tithing from the Bible, from the Torah. Amen. Hallelujah. நான் தசமபாகம் கொடுக்கிறேன், என்னுடைய திருச்சபையினுடைய ஜனங்கள் தசமபாகம் கொடுக்கிறார்கள். ஆனால் தோரா எப்படி அந்த தசமபாகத்தை வாங்க வேண்டும் என்றும்
தோரா எப்படி அந்த தசம பாகத்தை செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை அப்படியே தேவசுத்தம் திருச்சபையில் நாங்கள் செய்கிறோம். ஹல்லேலூயா. கவனிங்க, டைதிங்கில் ஜனங்களை வஞ்சித்தாங்க. மூணாவது கவனிங்க, ஒன்று வாஷிங், இன்னொன்று டைதிங், இன்னொன்று சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். இந்த மூன்று ஷபாத் ஓய்வு நாளினுடைய அந்த காரியங்களிலேயும் ஏராளமானதை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஓய்வு நாளை இன்றைக்கி நம்ம எல்லாம் ஷபாத்தில் தான் உட்காந்துருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே வி ஆர் இந்த டுடே ஆன் த ஷபாத். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஷபாத்துக்கு நான் ஒரு வேலையுமே செய்யலையா? அன்றைக்கி ஷபாத்தில் ஆண்டவர் சுகமாக்கினதை, சூம்பின உறுப்பை உடைய சூம்பின கரத்தை உடைய ஒரு மனிதனை கர்த்தர் சுகமாக்கினது பாருங்க. இதெல்லாம் அவற்றையும், அதாவது அவங்க ஷபாத்தில் எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுருந்தாங்க, நிறைய பிட்ஸ் அண்ட் பீசஸை உள்ளே சேர்த்து ஷபாத்தில் ஒன்றுமே செய்யக்கூடாதுன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. இவைகளைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்த்து ஜனங்களை பார்த்து சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தத்தோட தோராவை பின்பற்ற ஸ்தோத்திரம் வற்புறுத்தப்படுகிற ஜனங்களே, இவங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. இவெல்லாம் உங்களை ஏமாத்துறான். என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? இளைப்பாறுதல் தருகிறேன். ஹல்லேலூயா. லெட் மீ டீச் த லா ஆஃப் காட். நான் தேவனுடைய பிரமாணத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் மெதுவாகியும் லகுவாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் என்ன செய்துகிறார்? அவர்களுக்கு தோராவை கற்றுக் கொடுக்கிறார். ஜனங்கள் திரளாக என்ன செய்தாங்க? ஆண்டுடைய சமூகத்தில் ஓடி சென்று கர்த்தருடைய வசனங்கள் என்ன செய்கிறாங்க? கேட்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் ஏசப்பாட்ட நம்ம தோராவை கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நிச்சயமாக கவனிங்க, இன்னொரு வசனத்து கூட சொல்லுவாங்க, தோராலாம் இல்லை, முடிஞ்சு போச்சு அப்படின்னு. கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ரொம்ப ஃபேமஸான வேர்டு இது. கிருபையின் உபதேசம் பேசுகிறவர்களுக்கு. ஆனால் உண்மையிலே நம்ம தான் கிருபையை பற்றி பேசுகிறோன்றது அவங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த ஒரு வசனத்தை எடுத்துட்டாங்க. See, any text out of a context is a pretext. எந்த ஒரு வசனத்தையும் அதனுடைய பின்னணி கான்டெக்ஸ்ட்டை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா அது தவறான உபதேசமாக போயிடும். உடனே எல்லாரும் we are not under law, we are under grace. அந்த ஃப்ரேஸ் மாதிரி பயன்படுத்திக்கிறது. நாட் அண்டர் லா, அதாவது we are not under law but we are under graceன்னு சொல்கிறது ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறாங்க. பட் என்ன கேள்வி? எந்த லாவுக்கு அண்டரில் இல்லை. விச் லா யூ ஆர் நாட் அண்டர்? ஆமென். ஓகே, நான் கேட்குறேன், அப்படி சொல்லுகிறவர்களுக்கு நாங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இல்லை அல்லது we are not under lawனா, அதே ரோமருக்கு எழுதினிருப்போம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. உள்ளான 7:22 உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் அப்படிங்கிறார் பவுல். தேவனுடைய நியாயப்பிரமாணம், சரியா? காட்ஸ் லா. சரி, எத்தனை பேர் சொல்லுவீங்க ஐ எம் நாட் அண்டர் காட்ஸ் லா? கேன் யூ சே? யாருக்கா தைரியம் இருக்கா? ரோமர் 6:14 படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவன் இல்லை அப்படின்றீங்க. யூ ஆர் நாட் அண்டர் லா. ஓகே, ஸோ வாட் அபவுட் 7:22 which says I love God's law? அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா, you need to know the whole law. நியாயப்பிரமாணம் முழுவதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா பவுல் 6:14 is talking about a particular section of the law. You understand? லாவினுடைய முழுமையை பற்றி பேசல. இஸ் நாட் டாக்கிங் அபவுட் தி ஹோல். ஐ எம் நாட் அண்டர் த லா அப்படின்னு சொல்லும்போது கான்டெக்ஸ்ட்ல, எந்த கான்டெக்ஸ்ட்ல பேசியிருக்கிறார்னா பாவத்தை பற்றி பேசுகிறதுனால he is saying I am not under the law of sin. You understand? நான் பாவ பிரமாணத்திற்கு கீழே இல்லை அப்படிங்கிறார். பட் ஐ am under the God's law. ஏன்னா நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா ரோமர் 7:23 25 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா there is another law, the law of sin.
இன்னொரு லா கூட இருக்குது. ரோமர் 8:2 the law of sin and death, ஆவியின் மாம்சத்தின் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் law of sin and death, பாவ பிரமாணம் அல்லது மரணத்திற்கேற்ற பிரமாணம். நிறைய பிரமாணம் இருக்கு. when it comes to the Torah, இதற்குள்ள நிறைய செக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னனே. ஸோ பவுல் எதை எங்கெங்க பேசுறாருன்றதை நாம ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ஒரு இடத்துல தேவனுடைய பிரமாணம்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல பாவ பிரமாணம் சொல்றாரு, இன்னொரு இடத்துல மரணத்திற்கு ஏதுவான பிரமாணம் சொல்றாரு. ரோமர் 8 ஆமென் அதே 2ஆம் வசனத்தில் ஆவின் பிரமாணம், the law of spirit of life அப்படின்னு சொல்றாரு. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் the law of faith சொல்ல விசுவாச பிரமாணம் சொல்றாரு. ரோமர் 9 law of righteousness, நீதியின் பிரமாணம் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை law of Christ சொல்றாரு, கிறிஸ்துவின் பிரமாணம் சொல்றாரு. So when it comes to lawன்ற வேர்டை எடுத்துட்டு மொத்தமாக போயிடக்கூடாது. தோரான்னு எடுத்துட்டு மொத்தமாக போயிடக்கூடாது. நியாயப்பிரமாணன்ற வேர்டுன்றதுனால மொத்தமாக தூக்கி எறிஞ்சிடாதீங்க. ஹல்லேலூயா, ரைட், ஸ்தோத்திரம். எதை பற்றி பேசுகிறார், எந்த வசனத்திற்கு கீழே எதை பற்றி பேசுகிறார் என்பதை பேசணும். இப்போ ஏன் என்ன பாவம் மேற்கொள்ள முடியாதுன்னா, I am not under the law of sin and death, I am under the law of spirit and life. நான் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்திற்கு கீழே இருக்கிறேன், நான் பாவ பிரமாணத்திற்கு கீழே அதனால பாவம் என்ன மேற்கொள்ள மாட்டாது என்றார். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த செக்ஷனுக்குள்ள இல்லை, இந்த செக்ஷனில் இருக்கான்றார். மொத்தமாக ஹோல் லா இல்லை. ஐயோ, இதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ரைட். ஐ நீட் சம் ரெஸ்பான்ஸ். கொஞ்சமாவது என்னை உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று ஆமென் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் பாஸ்டர் தேங்க்யூ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட்னு போடுங்க. இல்லாட்டா நான் பாட்டுக்கு 23 வாரமாக கத்திக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஆமென். உண்மையில் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு எனக்கு ஆமென் என்னை உற்சாகப்படுத்துறீங்க மும்பையிலேருந்து. தேங்க்யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமென். நான் நீங்கள் ஆமென் போடணுன்றதுக்காக இல்லை, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் உங்களுக்கு புரியுதான்றது தான் எனக்கு வேணும். அண்டர் லா அப்படின்னு சொல்லும்போது, ஐ எம் நாட் அண்டர் லான்னு போல் சொல்லும்போது எதை சொல்கிறாரு, ஆமென், எதை பற்றி சொல்கிறாரு, என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா பொதுவாக நியாயப்பிரமாணத்திற்கு கீழேயே நான் இல்லை, அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை ஆமென் அப்படின்னு ஆயிடும். நோ, நியாயப்பிரமாணம் நமக்கு ரொம்ப அவசியம். அதுதான் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பாருங்கள், ஏசப்பா அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சில சம்பவங்கள் அதை ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். நேற்றுக்கு ஒன்று சொன்னேன், இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன். குறிப்பாக விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, நம்ம எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும். 1-2 விஷயங்களை நான் சொல்கிறேன். அதில் நான் இப்போ இதெல்லாம் ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் தான், பட் திரும்ப இதை நம்ம ஞாபகப்படுத்துவோம். அது உங்களுக்கு தெரியும் எப்படி அவர் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறாரு அப்படின்றத. அப்போது ஒரு ஸ்திரியை அதிகாலமே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் அதுக்கு முந்தின சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் வச்சு, அந்த அதிகாரத்தை மட்டும் எனக்கு எடுமா, ஆமென், ரைட், அவருக்கும் பரிசேயர்களுக்கு இடையில் காரசாரமான சில விவாதங்கள் நடக்கும். ஸோ ஆண்டவர் எருசலேமில் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டுடைய ஊடு கலிலேயா நாசரேத்திலிருந்து அவர் எங்கே வந்திருக்கிறார், எருசலேமுக்கு பண்டிகைக்கு வந்திருக்கிறார். எப்போவுமே ஏசப்பா பண்டிகைக்கு எருசலேம் வந்தார்னா ஒரு சலசலப்பை உண்டு பண்ணிட்டு தான் போவார், ஒரு கான்ட்ரவர்சியை உண்டு பண்ணி தான் போவார். எப்போவெல்லாம் தேவாலயத்துக்கு பண்டிகைக்கு வர்றாரோ அப்போல்லாம் நம்முடைய ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டார், அது எதையாவது ஒரு கலகத்தை உண்டு பண்ணுவார். அது அவருடைய வழக்கம். என்னென்னா, அங்கே இருக்கிற ஃபாரசீஸனுடைய டீச்சிங்க்கும் இவருடைய டீச்சிங் என்ன செய்யாது, ஒத்து வரவே வராது. ஸோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நடக்குது. அதிகாலையில் இவர் எப்படியாவது குறை கண்டுபிடிக்கணும். குறிப்பாக எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, இவருடைய டீச்சிங்கை வச்சு, இவருடைய டீச்சிங்கில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், குறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கிட்ட வராங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குது, அதுக்கு முந்தின நாளில் என்ன நடக்குது அப்படின்னா, பண்டிகையின் பிரதான நாளிலே ஒரு சம்பவம் நடக்குது. எந்த பண்டிகைன்னா, கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்நாக்கிள்ஸ் நடக்குது. அது 8 நாள் நடக்கும். அந்த ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்நாக்கிள்ஸினுடைய கடைசி நாளில் ஒரு சடங்கு ஒன்று நடக்கும். ஸோ அந்த சடங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம் தேவாலயத்திலிருந்து, நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ஆசாரியர் என்ன செய்வார், ஒரு பொற்குடத்தை எடுத்து கொண்டு போய்
சீலோவாம் குளத்தில் என்ன செய்வார்னா தண்ணீர் மொண்டு அதை தூக்கிட்டு வருவாங்க. பயங்கர சத்தமாக ஆர்ப்பரிப்போட நல்லா டான்ஸ் ஆடி எக்காலங்களை ஊதி என்ன செய்வாங்கன்னா மிகுந்த ஆர்ப்பரிப்போட அந்த குடத்தை தூக்கிட்டு கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து அந்த தண்ணீரை ஊற்றுவாங்க. இது ஒரு சம்பிரதாயமாக சடங்காக நடக்கும் ஒவ்வொரு கூடார பண்டிகையினுடைய கடைசி நாளில். இது எதை குறிக்குதுன்னா, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஜீவ தண்ணீரை கொடுத்தார், ஆகவே நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு கூடார பண்டிகையிலும் இவங்க என்ன செய்வாங்கன்னா இதை நினைவு கூறுவாங்க. ஒரு சடங்காக நடக்கும், ஒரு செரமனியாக நடக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் டெம்பரவரி, இட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா? அப்போது இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது லட்சக்கணக்கான யூதர்கள் உலகம் முழுவதும் வந்திருப்பாங்க. அந்த பொற்குடத்தை எடுத்து கொண்டு வந்து ஆசாரியன் ஊற்றுகிற அந்த சமயத்தில் பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும் எங்கே எருசலேம் தேவாலயத்தில். ஏசு என்ன செஞ்சார் தெரியுமா? கரெக்டாக எல்லாரும் அமைதியாக இருக்கிற நேரத்தில் உரத்த சத்தமாய் சொல்லுகிறார், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். என்ன விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போகும் அப்படின்னாரு. எப்படி? எல்லாரும் ரொம்ப பயபக்தியோடு அந்த பொற்குடத்தை தூக்கி கொண்டு வந்து தண்ணீரை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றும் போது இவர் பாருங்க சத்தமாக சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறவங்களாம் யார்கிட்ட வாங்க? என்கிட்ட வாங்க. எங்கே? சீலோவாம் குளத்துக்கு போகிறீங்க. சீலோவாம் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அதில் நீங்கள் எடுத்து கொண்டு வந்து ஊற்றுகிற தண்ணீர் வேற யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னிடத்தில் வாருங்கள் சொன்னால் அங்கிருந்த சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் வேதப்பாரகருக்கும் எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் நம்ம பாஷையில் சொல்லப்போனால் டென்ஷன் ஆகிட்டாங்க, கடுப்பாயிட்டாங்க. ஹல்லேலூயா. ரைட். நடந்தது என்ன? அந்த இடமே கலவரமாயிட்டு. ஆமென். ஆண்டவர் இது மாதிரி பல தடவை பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்போவுமே சத்தியத்தின்படி நம்ம பேசுகிறோம்னா அங்கே ஒரு கலவரம் உண்டாகும். ரைட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த நாள் தான் இப்படி நடக்குது. ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அழைச்சிட்டு வர்றாங்க. ரைட். இன்ஃபேக்ட் அவளோடு கூட விபச்சாரம் பண்ணினவனை எங்கேயோ விட்டுட்டாங்க, கோட்டை விட்டாங்க, அல்லது அவன் எஸ்கேப் ஆகிட்டானா என்னன்னு தெரியல. அவளை கூட்டு வந்து அதிகாலையில் ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் நியாயப்பிரமாணத்தை டீச் பண்ணுறீங்க, எருசலேமுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் டீச் பண்ணுறது தான் சரின்னு சொல்கிறீங்க, எங்களெல்லாம் தப்புன்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ இவ விபச்சாரம் செய்திருக்கிறான். ஸோ மோசே நமக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும், அப்படி தானே? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இவங்க எல்லாரும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி ஆகிலும் இவரிடத்தில் என்ன செய்யணும்? ஒரு குறையாக என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும், இவரை குற்றம் சாட்டணும், இவருடைய டீச்சிங்கை தவறு என்று சொல்லணும். இவர் வந்து மோசேக்கு விரோதமாக அல்லது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை விரோதமாக பேசுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை ப்ரூஃப் பண்ணணும்னு இவங்க நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இவங்க உள்ளத்தினுடைய எண்ணத்தை புரிந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்வார். சரி, உங்களில் ஒருவன் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் என்ன செய்யட்டும், முதலாவது தன்னுடைய கல்லை இவன் மேலே எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குமிஞ்சு என்ன செய்கிறாரு? தரையில் எழுதுவார். ஆமென். தரையில் எழுதுவார். நிமிர்ந்து பார்ப்பார், ஒரு பையன் இருக்க மாட்டான். பைபிள் அழகாக சொல்லும், பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரைக்கும் எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ கல்லெறிந்து கொள்றதுக்கு பொடியை கொண்டு வந்திருக்கான். எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க? அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட கேட்பான், ஏம்மா எல்லாம் போயிட்டாங்களா, உன்னை யாரும் கல்லெறியலையா? அவர் சொல்லுவாள், இல்லை ஆண்டவர். உன்னை ஆண்டவர் அழகாக சொல்லுவார், நானும் உன்னை என்ன செய்ய போகிறதில்ல, நியாயம் தீர்க்கறதில்ல. நீ என்ன செய், உன் பாவங்களை நான் என்ன செய்கிறேன், ஆமாம் நீ போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாதன்னு சொல்லி அனுப்பிடுவார். ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்துல மிக அழகாக நியாயப்பிரமாணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். மேலோட்டமாக பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு விளக்குறேன், நல்லா கவனிங்க. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொல்லலாம் என்று சொல்லியிருப்பார் என்றால், அன்றைக்கு இருந்த ரோம சட்டத்தை அவர் மீறி விடுகிறார். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு மரண தண்டனை என்று வரும்பொழுது அந்த தண்டனையை விதிப்பதற்கு யூதர்களுக்கு கூட அதிகாரம் கிடையாது. பிகாஸ் they were under Romans. ஆகவே சீசர் மட்டுமே மரண தண்டனை விதிக்க வேண்டும். இது இயேசுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் ஏமாந்து ஆண்டவர் வாய் விட்டுருந்தாருன்னா இவளுக்கு மரண தண்டனை விதிக்கலாம் என்று சொல்லி இவர் சொன்னார்னு சொல்லி அவருக்கு மரண தண்டனை வச்சிருப்பாங்க. இது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ ஒன்று,
அந்த ட்ராப்லேருந்து தப்பிக்கணும். இரண்டாவது, இவளை கல்லெறிஞ்சு கொல்லக்கூடாது என்று ஒருவேளை இயேசு சுவாமி சொல்றாருன்னா, இவர் நியாயப்பிரமாணத்தை மீறினார் என்கிற இன்னொரு குற்றச்சாட்டு இவர் மேலே எழும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவளுக்கு தண்டனை அதுதான், அதை ஒரு நாள் மாற்ற முடியாது. இப்போ இந்த ட்ராப்ல மாட்டுவார், ஒன்று அது இல்லாட்டா இது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய ரொம்ப அழகாக அந்த இடத்துல டீல் பண்ணுவார். தரையில் உட்காந்து என்ன செய்கிறாரு, எழுதி கொண்டிருப்பார். இவர் எழுதும் போதே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவர் தரையில் என்ன எழுதினார்னு இருக்கு. ஓகேவா, நீங்கள் கண்டுபிடிங்க. இஸ் இட் இன் ஜெரமியா, ரைட்? ஆமாம், என் மனைவி அதை தேடிட்டு இருக்காங்க. எரேமியாவில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கும். ஜீவ தண்ணீருள்ள ஊற்றாகிய என்னை இவர்கள் என்ன செய்துட்டாங்க, விட்டு விட்டார்கள். அதனால இவர்களுடைய பெயர்களை நான் புழுதியில் எழுதுவேன்னு எரேமியாவில் ஏற்கனவே இதே சம்பவத்தை பற்றி இருக்கும். முந்தின நாள் என்ன நடக்கிறது, எருசலேமில் ஜீவ தண்ணீராகிய ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். என்னைக்கு அந்த ஜீவ தண்ணீரை குறித்ததான சம்பவம் நடக்கக்கூடிய கூடார பண்டிகையினுடைய பிரதான நாளில் நெக்ஸ்ட் டே காலையில் புழுதியில் எழுதுறாரு. இந்த பிக்சரை அப்படியே எரேமியா என்ன செய்து வைத்திருக்கிறார், அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த வசனமா நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஆமென். எடுங்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். எவ்ரிதிங் இஸ் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். 17ஆம் அதிகாரம் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 17:13. மற்றது நீங்கள் புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், ஆமாம், நீங்கள் வாசித்து கொள்ளலாம் இல்லையா. யோவான் எழுதின சுவிசேஷம் எங்கேம்மா இருந்தது, 8ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரத்தினுடைய இறுதியில் நீங்கள் 36, 37, 38 ஆண்டவர் ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் பானங்கண்ண கடவன் என்று கான்ட்ரவர்சி எழுப்புவார். அதை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 நீங்கள் இதை படிக்கலாம். இப்போது இதை எரேமியாவில் அழகாக இருக்குது பாருங்கள். எரேமியா 17:13 இஸ்ரவேலின் நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். ஓகேவா, இது அப்படியே மேட்ச் ஆகுதா உங்களுக்கு? ஜான் சாப்டர் 7 and 8. நேற்றுக்கு ஜீவ தண்ணீரை விட்டாங்க, இன்னைக்கு புழுதியில் எழுதுறாரு. ஆண்டவர் இது எழுதின உடனே அங்கே இருக்கிற பயலுக்கு எல்லாத்துக்கும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஞாபகம் வருகிறது. ஆமென், இவர் மேசியா, இவர் மேசியா. ஆமென். they can guess it. உடனே கற்களை போட்டுட்டு இவருக்கு நாம் செய்த எல்லா பாவமும் தெரியும். ஒரு பயம் அங்கே இல்லை. ஸோ ஒன்று ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். ஏன்னா எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா நீங்கள் கேட்பீங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவளை கல்லெறிஞ்சு கொண்டு இருக்கணுமே. இல்லை, ஆண்டவரை என்ன செய்கிறார் தெரியுமா, எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் ரொம்ப அழகாக சொல்கிறார், அம்மா நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, நானும் உன்னை நியாயம் தீர்க்க முடியாது. காரணம், உன்னை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்க வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்தின்படி 2 அல்லது 3 சாட்சிகள் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சாட்சியை கலைச்சிட்டார், சாட்சியை கலைச்சிட்டார். ஒரு பயல எல்லாம் போயிட்டா, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் மட்டும் தனியாக இருப்பதனால் உன்னை நியாயம் தீர்க்க முடியாது, நானும் உன்னை நியாயம் தீர்க்கல, நீ போமா, இனி பாவம் செய்யாதென்றார். எவ்வளவு அழகாக நியாயப்பிரமாணத்தை இயேசப்பா நிறைவேற்றுகிறார் பாருங்க. he was never against the Torah. இப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கலாம், பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. என் அன்பத்தை பார்ப்போம். நம்ம வர்ற நாட்கள் இன்னும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். how can I obey the law of God? இப்படி தான், இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களையும் அவர் செய்த அற்புதங்களையும் அப்படியே பழைய ஏற்பாட்டோட கம்பேர் பண்ணி நியாயப்பிரமாணத்தோடு கம்பேர் பண்ணி படிங்க. ஏன்னா அவர் எதையுமே புதுசாக சொல்லலை, ஏற்கனவே இருந்தவைகளைத்தான் அழகாக நான் தான் சொன்னேன் டிரான்ஸ்போஸ் பண்ணுறார். முதல்ல லேவியின் கரத்தில் இருந்த நியாயப்பிரமாணம் இப்போ அவர் கரத்தில், எழுதினவருடைய கரத்தில் வந்திருக்கும் பொழுது அது எவ்வளவு அழகாக அதை டீச் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸோ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இட்ஸ் நத்திங் பட் they all the teachings of Torah by Jesus Christ. பவுலுடைய நிருபங்கள்லாம் என்ன? பவுலும் நியாயப்பிரமாணத்தை தான் டீச் பண்ணுறார்.
என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் பவுலனுடைய பார்வையை புரிஞ்சுக்கல. பவுலுடைய என்ன சொல்ல வரான்னு புரியலை. That's why we need to know the whole Bible. The whole Bible. I love the law of God. நான் தேவனுடைய பிரமாணத்தை நேசிக்கிறேன், நான் தோராவை நேசிக்கிறேன். Amen. It's eternal. Yes, there are some temporary aspects in it. அவைகள் ஏசாமி நிறைவேற்றி முடித்து விட்டார். ஆனால் அவரே தன்னுடைய வாயினால வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாது, ஒழிந்து போகாது என்று சொல்லி இருக்கும் பொழுது நாம் யார் அதை தூக்கி ஓரமாக வைப்பதற்கு? ஹalleluya. Learn the word of God. பார்த்தீங்களா, சிலர் புழுதியில் எழுதுறதெல்லாம் என்ன கதையெல்லாம் ஓட்டிருக்காங்க நமக்கு. ஆமென். இந்த புழுதியில் எழுதுனதை வச்சு என்ன எழுதினார்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார்ன்றார் ஒருத்தர். ஆமென். ஆல்ரெடி இட்ஸ் ஆல் இன் த பைபிள். ஆமென். ஜெபம் பண்ணோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட நீங்கள் பேசுனதற்காக ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், வி லவ் எவ்ரி வேர்ட் ஆஃப் காட். எங்களுக்கு பைபிள் 2 புத்தகம் இல்லைப்பா, ஒரே புஸ்தகம், ஒரே புஸ்தகம். ஆமென். ஒரே பிளான். ஆண்டவரே, உங்களுடைய திட்டங்களை எங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறீர். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக உங்களுடைய அன்பை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி உங்களுடைய கற்பனைகளை, கட்டளைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அழகாக இன்றைக்கு அந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை நீர் விடுவித்தீர், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினீர். அதே நேரத்தில் அவர்கள் வைத்திருந்த கண்ணிக்கு நீர் தப்பினீர். ஞானம், விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்முடைய வேதத்தில் உண்டு, வேதத்தில் உண்டு. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. பேதைகளை ஞானிகளாக்குகிறது, கண்களை தெளிய பண்ணுகிறது. ஆண்டவரே, அந்த தோராவுக்காக ஸ்தோத்திரம், உடன்படிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இந்த ஷபாத்தில் இணைந்த அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை சுகமாக்குங்க. விசேஷமாக எங்களோடு மும்பையிலிருந்து இணைந்திருக்கிற அருமையான சிஸ்டர் வசந்திக்காக, உங்களுடைய கணவர் முரளிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தூரத்துக்கும் தெய்வமாக இருக்கிறீர். உடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். இயேசுவின் நாமத்தினால அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷனும் இப்பொழுதே ஆண்டவரே சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புத விடுதலை மகளுக்கு கொடுப்பீராக. யாரெல்லாம் இந்த மாலை வேளையிலே காய்ச்சல், சளி, வாட் எவர் இட் மைட் பி, எந்த பலவீனத்தினால பிடிக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது அவர்களை விடுதலை செய்வீராக. விடுதலை உண்டாகட்டும். பயங்களை மாற்றும், பயங்களை மாற்றும். தகப்பனே, ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசாரியனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் அவன் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய தயவு, ஆண்டுடைய இரக்கம் உங்கள் மேலே தங்கி இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். எல்லா மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடுமா ஷபாத் ஷலோம். ஆமென். எவனோ ஷலோம்.